ஜோதிட வானம் ஜோதிடர் சிம்மசூரியனின் படைப்பில் சிலருக்கு எக்ஸ்ட்ராடனரி மைண்ட் இருக்கும், அதீத அறிவாளிகளா இருப்பார்கள், அவர்களுக்கு 4 அங்குலாஸ் இருக்கும், 5 கூட இருக்க பார்த்திருக்கிறேன். ஆக நடுவிரலை பாருங்கள் உயர்ந்து நிற்கும். ஏனென்றால் பாரபட்சமின்றி தண்டிப்பவர் அவரைத்தான் நாட்டாம் என்று சொல்கிறார். நல்ல நாட்டாம் என்று எதுக்கு சொல்கிறோம்? பாரபட்சமின்றி தண்டிக்கக்கூடியவர். இந்த அட்டவணை கூர்ந்து கவனிங்க. இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சி சொல்ல இருக்கிறேன். இந்த சனிவனுடைய விரல் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு உயர்ந்தோங்கி நிற்கிறது. இந்த விரல் எந்த விரலோடு சார்ந்துகிறது என்று பார்க்க வேண்டும். இதனுடைய புள்ளிகளை பார்க்க வேண்டும். இதில் எதிர் புள்ளி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்படி பல அம்சங்கள் இருக்கிறது. ஜோதிடம் கைரேகை சாஸ்திரத்திலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன். இது நன்கு பாருங்கள். இங்க ஒரு கோடிட்டு இருக்கும், புள்ளி இருக்கும், உயர்ந்து நிற்கும். உங்களுடைய கைகளில் கூட நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அங்குலாஸ்தின் கீழே மற்ற அங்குலாஸ்தி வந்து கொண்டே இருக்கும். யாரேனும் நல்ல யோகத்தை கொண்டவர்களாக இருந்தால் இந்த விரலை பார்த்து கொண்டுதான் தயவு செய்து இந்த விரல் இதனுடைய கோடும் நடுவரனுடைய கோடும் இணைந்து இருந்தால் அவர்கள் உன்னதமான அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அது கோடியில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னா முக்கியமான விஷயம். ஆக இந்த சனி கிரகத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் ஒன்றும் விளையாட்டாக இல்லை, விளையாட்டான விஷயம் கிடையாது. அதை கேலி கூத்தா எடுத்துக்கிறாங்க. கேலி கூத்தான விஷயம்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல பல உண்மைகள் புதைந்திருக்கின்றன. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் இருந்தாலும் அந்த மனிதரை மதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. இதுதான் பெரிய விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதேனும் ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்து விட்டால் அவருடைய ஜாதகம் எங்களுக்கு கிடைக்காது. அதை நாங்கள் படிக்கணும். படித்தாதான் அதனுடைய உண்மைகள் தெரியும். ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தால் அதுவும் கிடைக்காது. ஒரு நல்ல நிலையில இருப்பவங்க நம்ப மாட்டாங்க. சரி, டேட்டா டைம் கொடுங்க, நாங்கள் ரிசர்ச் பண்றோம், அதுக்கும் தயாராக மாட்டாங்க. ஆக இப்படி ஏதாவது ஒரு குளறுபடினால எங்களால படிக்க முடியாம போயிருக்கு. ஜோதிடத்தை தினந்தோறும் ஒரு ஜாதகத்தை படிப்போம் தான் ஜோதிடம். இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தையாவது அவர் தினந்தோறும் புதுமையா படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்க முடியும். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு சம்பாதிச்சு உயர்ந்து போறது, ஒண்ணு ஜோதிடத்தை படித்து ஜோதிடத்தால் மட்டும் உயர்ந்து செல்வது. இது 2 விஷயம் இருக்கு. ஆக இரண்டுமே பொதுவான விஷயங்கள் தான். ஆனா இரண்டுமே தேவை. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரன் வந்தா கூட அவர்களுடைய கைரேகை பார்க்கணும். அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும். அந்த கைரேகை அம்சம் பார்க்கணும். எதனால அவருக்கு அந்த கஷ்டம் வந்திருக்குன்றத படிக்கணும். இம்மாதிரி படிப்பெல்லாம் புஸ்தகத்துல வராது, அனுபவத்துல தான் வரும். எதற்காக இங்க சொல்ல வருகிறேன் என்றால் கைரேகை சாஸ்திரம் மிக மிக முக்கியம். அதுக்காக நீங்க சொல்லிக்கிட்டு வரேன். ஆக இந்த கைரேகையோடு ஜோதிடத்துல சனி கிரகம் என்பது இந்த அட்டவணை ஜோதிடத்தில் பாருங்கள். இந்த சனி கிரகம் ஒருவருக்கு யோகாதிபதி சார வாங்கி நன்கு அமைந்து விட்டால் அவருக்கு வெற்றி கிடைக்கும். தயவுசெய்து இந்த அட்டவணையை ஜோதிட ரீதியாக உங்களுக்கு காட்டுகிறேன். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகலக்னம் எப்பொழுதுமே நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இப்படிதான் இருக்கும். எப்படி கடிகாரம் 3 சுற்றுகின்றதோ அதே போலதான் கிளாக்வைஸ். லக்னம் 1 2 3 4 5 6. இது கோதண்ட சனி. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அட்டவணை பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன். தனுசு ராசியில் ஒரு கிரகம் அமைந்தால் அதற்கு பெயர் கோதாண்ட சனி. 6 சனி அமர்ந்தான் விசேஷம். பலமுறை சொல்லியிருக்கிறேன். வாங்கியிருக்கக்கூடிய சாரம் நன்றாக அமைப்பெற வேண்டும். யோகாதிபதியினுடைய பார்வை இருக்க வேண்டும். சுபர் பார்வை இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். அப்படிலாம் அமைந்து விட்டால் அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் யோகத்தில் தான் இதைத்தான் சொல்லிக்கொண்டு வருகிறது. ஜோதிடத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. கைரேகை சாஸ்திரத்திலையும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதான் சொன்னேன். கைரேகை சாஸ்திரம் என்பது ஒரு நல்ல டிரைவர், ஜட்ஜ்மெண்ட் டிரைவர் சொல்லுவாங்க. ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டா டிரைவர் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் டிரைவர். கரெக்டாக பார்த்து நிதானமாக கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒரு ஒழுக்கசீலமான ஒரு டிரைவரை பார்ப்பது கடினம் தான், மிக குறைவு தான். இருந்தாலும் இன்றும் இருக்கிறார்கள். அது மாதிரி
கைரேகை சாஸ்திரம் என்பது ஒரு நல்ல டிரைவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து நல்ல வண்டி, எல்லா அம்சங்களும் நன்கு இருக்கிறது, ஒரு நல்ல கார். அதற்கடுத்து பாதை, இதுதான் முக்கியம். இந்த கோச்சாரம் நீங்க சொல்றோமே சனி பயிற்சி குரு பயிற்சின்னு சொல்றோம், இதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். இது நல்ல நிலையில் இருக்கிறது. அப்ப மூன்றுமே ஒரு திரிகோண வடிவத்தில் அமையும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சரி சார், இதுல ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைனா என்ன செய்யறது? அதுக்கு மாற்று வழி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக உண்டு. பொறுமை, நிதானம், தன்னடக்கம், நற்சிந்தனை, நல்ல செயல்கள், இப்படி நிறைய பரிகாரம் இருக்கு. செலவில்லாத பரிகாரமே நிறைய இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், எங்கெங்கயோ போறோம், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செலவழிக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. சிலர் இதை சாதகமா பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக உங்களுடைய பலகீனத்தை எல்லாரிடம் வெளியே சொல்லாதீர்கள். அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன். இது உங்களுக்கு அருமையான அம்சம். இதற்குரிய நேரம் வந்திருக்கலாம் பார்க்கணும். அதுக்குரிய நேரமும் இதுவும் கரெக்டா இருந்தா நல்லது. அதுக்காக ஜாதகம் ஃபெயிலர் ஆகாது. என்ன 100% நம்ம நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நாம் நல்லா இருந்தாலே போதும், நல்ல வாழ்க்கை இருந்தாலே போதும். நல்லா சொல்ல போனா கடன்லா வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை தான். இன்றைய காலத்துல நான் வாழ்றேனே, இந்த வாழ்க்கையில கடன்லா வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கை, ரோகம் இல்லாத வாழ்க்கை இன்னும் சிறந்த வாழ்க்கை. அதான் மிக அழகாக சொல்லியிருக்காரு கண்ணதாசன் சார் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு என்றால், ஒருவனுக்கு நன்கு பசிக்க வேண்டும், புசிக்க வேண்டும், படுத்த உடனே உறக்க வர வேண்டும், பசித்த உடனே புசித்து அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி அந்த உடல் பெற்றிருக்க வேண்டும், படுத்த உடனே உறக்க வர வேண்டும். இந்த 2 அம்சம் பெற்றுவிட்டால் அவன் கோடீஸ்வரன். பெரிய கோடீஸ்வரன் ஆகியே பசிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, இப்படி பல விஷயங்களை அணிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லணும். ஆக கைரேகை சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இந்த 2ஐயுமே உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக சொல்லிவிட்டு கூர்ந்து கவனிங்கள். கைரேகை சாஸ்திரம் தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் சென்று உங்களுடைய கை விரல் எப்படி இருக்கிறது, அது எம்மாதிரி நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நெற்றியிலே சரிந்து வீழும் நீல முடி அழகு, அந்த முடி கோதுகின்ற 5 விரல் அழகு அழகு அழகு. நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. நான் பார்ப்பதில் எல்லாம் அடவும் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. அடவும் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா.